உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜிம்பாப்வே ஐர்லாந்து அணிக்கு இடையிலான போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெளியேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டங்கள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் லீக் சுற்றோடு ஆஸ்திரேலியா அணி வெளியேறக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது அண்மை செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரூப் பி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அணியில ஆஸ்திரேலியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதிய போட்டியில ஜிம்பாப்வே அணி ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது. இந்த சூழ்நிலையில் கடைசி கட்டத்தில் ஜிம்பாப்வே அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில ஜிம்பாப்வே அணி தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறுவதாக இருந்தது. இந்த அயர்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் ஜிம்பாப்வே அணிக்கு கூடுதலாக ஒரு புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. எனவே புள்ளிப்பட்டியலில் ஜிம்பாப்வே அணி 2வது இடம் பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8 சுற்றை உறுதி செய்திருக்கிறது. அந்த குரூப் பி பிரிவில் இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி லீக் சுற்றோடு நடையை கட்டுகிறது. உலக சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி T20 டெஸ்ட் மற்றும் ஒருநாள் உலகக்கோப்பை என அனைத்து விதமான உலகக்கோப்பையையும் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி லீக் சுற்றோடு நடையை கட்டுவது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்தியா உடன் மோதக்கூடிய அந்த அணி எது என்பதே தற்பொழுது முடிவாகி இருக்கிறது. சூப்பர் 8 போட்டியில் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய போட்டியில் விளையாடுவார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி சடையாண்டி விவரங்களுக்கு.